உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான 3 சந்தேகங்கள், கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்யசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் 9789779947. எந்தவித சனியும் எந்தவித பயிற்சியும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனையே கொடுக்கலன்னா நாம் செய்த வினை நம் நிழலாக சுபத்துவமாக குடையாக மாறி நிற்கிறது. இந்த விருச்சக ராசியிலேயோ மகர ராசியிலேயோ சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இருந்தால் இவர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக கணவருடைய இல்லீகலான பிரச்சனை, குடும்பத்துல மூன்றாவது நபருடைய குறுக்கீடு, யாரோ ஒருத்தர் வசியமை வச்சு என் குடும்பத்தை பயங்கரமா பாதிக்க வச்சுட்டாங்க அப்படின்றதுக்கு அமாவாசைனா கொங்கு வட்டாரத்துல குலதெய்வத்துக்கு கிளம்புறேன்னு ஒரு கூட்டமே திரண்டு போகும். புரியுதுங்களா? அதை விட ஒரு மிகப்பெரிய தோஷம் வேற எதுவுமே கிடையாது. நம்மளுடைய பிரச்சனை உயிரெடுக்கிற அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னா இன்னும் ஒரு உயிரை நம்ம கொடுக்கும்போதுதான் நம்ம உயிர் காப்பாற்றப்படும். அதுதான் ராகுவுக்கு உரிய விஷயம். அதுதான் அதர்வன வழிபாடு. அதுதான் அமாவாசை வழிபாடு. சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறையடியார்களுக்கு அன்பு வணக்கம். அமாவாசை திதி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், எதை தவிர்க்கணும் அப்படின்னு நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய மருத்துவ ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சத்யசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி. இந்த அமாவாசை திதியில நம்ம என்னெல்லாம் செய்யணும், எதை தவிர்க்கணும், நம்ம என்ன செஞ்சா அந்த அமாவாசை திதியில நமக்கு வெற்றிகரமான விஷயங்கள் நடக்கும்? அதாவதுமா, பொதுவா அமாவாசை அப்படின்னாலே சூரியரும் சந்திரரும் ஒன்றாக இணையக்கூடிய நாளைத்தான் நாம அமாவாசை திதி அப்படின்னு சொல்றோம். பொதுவா இருக்கிற ஒளிமிக்க கிரகங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒளி குறையிற நாள் அப்படின்னா இந்த அமாவாசை தான். ஏன்னா ஒளி கிரகங்கள்ல மிக முக்கியமானது சூரியரும் சந்திரரும். இவங்க கிட்ட இருந்து ஒளியை வாங்கிதான் மற்ற கிரகங்கள் என்ன பண்றாங்கன்னா சுய பிரகாசமாக பிரதிபலிக்கிற நிலைக்கு வராங்க. ஸோ இந்த அமாவாசை திதியை யார் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது அப்படின்னா, ஜாதகத்தில் கர்ம வினையினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பவர்கள். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த அமாவாசைக்கு உரிய கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான். இந்த சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து நாம விடுபடணும். சனியின் தொல்லை அப்படின்னா வேற எதுவும் கிடையாது. சனின்னா அது நிழல். நம்மளுடைய நிழலை தான் நம்ம சனி பகவானா பார்க்கணும். அப்போ 7.5 சனி அப்படின்றது நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குதுன்னா, நாம் செய்த பாவம் தான் நிழலாக நம்மை பின்தொடர்ந்து அதற்குரிய வினைகளை அனுபவிக்க வைக்கிறது. அதே எந்தவித சனியும் எந்தவித பயிற்சியும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனையே கொடுக்கலன்னா நாம் செய்த வினை நம் நிழலாக சுபத்துவமாக குடையாக மாறி நிற்கிறது அப்படின்றது அர்த்தம். அப்போ யாருடைய ஜாதகத்தில் இந்த சுக்கிர பகவானோடு கேதுவோ, யாருடைய ஜாதகத்தில் சனி பகவானோடு செவ்வாய் ராகுவோ, இந்த ராகுவினுடைய தொல்லையையும் செவ்வாயினுடைய பிரச்சனைகளையும் சனியுடைய பிரச்சனைகளையும் அந்த கூட்டு மரண கிரகங்களினுடைய தாக்கத்தையும் குறைச்சிக்கிறதுக்கு நாம அமாவாசை தினத்தை சிறப்பா பயன்படுத்தலாம். குறிப்பா இந்த காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்றோம் தெரியுமா, ஊருடைய எல்லை தெய்வங்கள். இந்த எல்லை தெய்வங்களுக்கு எல்லாமே வலிமை மிக்க நாள் அப்படின்னா இந்த அமாவாசை திதி தான். அப்போ இந்த கடன் சுமையில நிறைய அவதி உற்று கொண்டிருப்பவர்கள், எதிரி தொல்லைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதவர்கள், அமானுஷ்ய தொந்தரவுகளால் அவதியாகி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ராகுவே முதல் காரணம் ஆகிறார். குறிப்பா பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம் மகர லக்னம். இந்த விருச்சிக ராசியிலேயோ மகர ராசியிலேயோ சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இருந்தால் இவர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக மாந்திரிக பயம் இருக்கும். இவங்களுடைய சிந்தனை எப்போதுமே நமக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, நமக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மனப்போக்கிலேயே போறது அப்படின்னு உண்டுன்னா இந்த 2 ராசிகள்ல பாவிகளுடைய தொடர்பு இருப்பவர்கள் தான். அப்போ ஏன்னா இந்த 2 ராசியுமே பாத்தீங்கன்னா நிலத்துக்குள்ள மாந்திரிகம் இருக்கிற ராசிகள். இப்போ ஒரு வீட்டுல தென்மேற்கு பாதிச்சிருக்கு,
தென்மேற்குல ரோடு இருக்கு, தென்மேற்குல டாய்லெட் இருக்கு, தென்மேற்குல பூஜை அறை இருக்குன்னா எக்ஸாக்டா அந்த வீட்டை நம்ம எடுத்து கணிச்சு பார்த்தோம்னா விருச்சிக லக்னக்காரர்களும் மகர லக்னக்காரர்கள் வீட்டுல அது அப்படியே பொருந்தும். தென்மேற்கு பிரச்சனை யாரு வீட்டுக்கு வரும்னா இந்த 2 லக்னக்காரர்களுக்கு உறுதியாக வரும். இந்த 2 லக்னத்தில் இந்த 2 ராசிகளில் பாவகிரகங்கள் அமைந்தவர்களுக்கு கன்ஃபார்ம் மாந்திரிக பிரச்சனை உண்டு. இன்னும் ஒருத்தவங்க திருஷ்டியா பார்த்தா கூட அது என்ன ஆகும்னா அவங்க உடல் அதை என்ன ஆகும்னா அக்செப்ட் பண்ணிக்கும். அப்ப என்னன்னா இந்த 2 லக்னக்காரர்கள் ஏதாவது சுப விஷயங்களுக்கு சென்று வந்தாலோ மன மகிழ்ச்சியாக மற்ற உறவுகளோடு கூடி இருக்கும் பொழுதோ அவங்க அடுத்த நாள் 1 வாரம் கிட்டத்தட்ட உடல்நிலை பாதித்து தான் என்ன பண்ணி ஆகணும்னா எழுந்தாக வேண்டிய நிர்பந்தம் வரும். அப்போ இந்த 2 லக்னக்காரர்களும் சனி செவ்வாய், சனி ராகு, செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு இந்த கிரக இணைவு உள்ளவர்கள் வழிபட வேண்டிய மிக முக்கியமான திதிகளில் ஒன்று இந்த அமாவாசை திதி. இந்த அமாவாசை திதியில அவங்க இருக்கக்கூடிய ஊர் எல்லை தெய்வத்திற்கு இரும்பு திரிசூலம், இரும்பில் திரிசூலம், இரும்புல பூட்டு சாவி அந்த ஆலயத்திற்கு தானம் கொடுக்கும் பொழுது இந்த கிரக தோஷத்திலிருந்து அவங்க முழுமையாக விடுதலை அடைய முடியும். சனிக்காரகத்துவத்திற்கு உட்பட்ட பொருளை கொடுத்துட்டாலே போதும். அதுல கூர்மைத்தன்மை அப்படின்றது செவ்வாய், வெட்டுதல் என்பது ராகு. சோ இந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்கள் திரிசூலம், அருவாள், மண்வெட்டி இது அந்த கோவில்களுக்கு பரிகாரமாக கொடுக்கும் பொழுது கணவருடைய இல்லீகலான பிரச்சனை, குடும்பத்துல 3வது நபருடைய குறுக்கீடு, யாரோ ஒருத்தர் வசியமை வச்சு என் குடும்பத்தை பயங்கரமா பாதிக்க வச்சுட்டாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்றேன். எந்த ஊருடைய எல்லை தெய்வத்துக்கு நீங்க இரும்புல திரிசூலம் அடிச்சு வச்சுட்டு நீங்க சுவாமி கிட்ட என் குடும்பத்தை காப்பாத்துன்னு அமாவாசை திதியில வேண்டுறீங்களோ கண்டிப்பா நல்லது நடக்கும். இப்ப இந்த அமாவாசை திதியில இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் உண்டு. பலியில சைவ பலின்னு ஒண்ணு உண்டு, அசைவ பலின்னு ஒண்ணு உண்டு. இந்த மாந்திரிக தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு உயிரோடு சேவல் தானமாக கொடுப்பது அல்லது அசைவ பலியே என்ன பண்ணுவாங்கன்னா சில ஊர்கள்ல அமாவாசை தினத்துல கொடுப்பாங்க. இது கன்னியாகுமரி பக்கம்லாம் ரொம்ப, நாகர்கோவில் பக்கம்லாம் அது ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள். சோ இப்போ ஏன்னா அங்கதான் இந்த மாந்திரிகத்தை பத்தி ரொம்ப நிறைய பேசக்கூடிய இடம். ஏன்னா அந்த மாந்திரிகம்னு செல்லுபடி ஆகுதுனாலே அங்க ரத்தப்பலி இல்லாம குருதி பூஜை இல்லாம எதுவுமே நடத்த முடியாது. அப்போ சில ஊர்கள்ல நீங்க சேவல் தானம் அல்லது பூசணிக்காயில குங்குமம் நிரப்பி உடைத்தல் இது எல்லாம் இந்த அமாவாசையில பண்ணும் பொழுது இந்த மாந்திரிக தோஷத்திலிருந்து ஒரு பெரிய நிவாரணமா. எல்லாரும் இந்த வீட்டை பூசணிக்காயில சுத்தி போடுவாங்க. அதே மாதிரி திருஷ்டி கழிக்கிறது இது எல்லாமே பொதுவாவே நம்ம அமாவாசை திதியில தாராளமா பண்ணலாம். எந்த வீட்டுல அதிகப்படியான நோய் தாக்குதல் இருக்கிறதோ, அமாவாசை திதினா நான் படுத்துப்பேன், அமாவாசை திதினா எனக்கு ஏதோ தொந்தரவுகள் இருக்கு, அமாவாசை திதினா என்னுடைய உடம்புல எரிச்சல் இருக்குன்னு சொல்றவங்க கன்ஃபார்மா அதை பண்ணணும். நான் எக்ஸாக்டா சொல்றேமா, எந்த வீட்டுல மகர ராசியும் விருச்சிக ராசியும் எந்த வீட்டுல மகர லக்னமும் விருச்சிக லக்னமும் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுல மாந்திரீகத்தை பத்தி கண்டிப்பா பேசுவாங்க. அந்த பயம் இருந்தே தீரும். இவர்கள் அமாவாசை திதி என்று காளி, கருப்பன், ஐயனார், முனீஸ்வரன், வாராகி, பிரித்யங்கிரா இந்த மாதிரி தெய்வங்களுடைய ஆலயத்திற்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இந்த அமாவாசை திதிய இந்த மாதிரியான மனித உடல் மிருகத்தலை கொண்ட தெய்வங்களும் கூரை இல்லாத தெய்வங்களுக்கும் அமாவாசை திதி மிக மிக உகந்தது. வெறும் திலிசூல வடிவில், வெறும் அருவாள் வடிவில் ஆண் தெய்வங்களை வழிபடக்கூடிய காவல் தெய்வங்கள் இருக்கிற இடம் வழிபட தகுந்தது. துப்பாக்கி ஏந்திய தெய்வங்கள், யானையை குதிரையை வாகனமாக கொண்டு போலீஸ் தோற்றத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள் இது எல்லாமே அமாவாசையில் வழிபட தகுந்தது. நிறைய ஊர் எல்லையில இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? குறிப்பு, இந்த மாதிரி தெய்வங்கள் உங்கள் குலதெய்வமாக இருக்கிற பட்சத்தில் போகக்கூடாது. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? நிறைய பேருக்கு இது எங்க குலதெய்வம் இப்படிதான் அப்படிதானேன்னு சொல்லிட்டு இத போய் குலதெய்வத்தை கோவில்ல பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் சொல்றது மாந்திரீக தோஷத்திற்கான பரிகாரம். அப்போ இதே மாதிரி தெய்வம் உங்கள் குலதெய்வம் அல்லாத வேறு தெய்வத்துக்கு தான் நீங்க பண்ணணுமே தவிர குலதெய்வத்தை எக்காரணத்தை முன்னிட்டும் அமாவாசையில் நீங்கள் தரிசனம் செய்ய கூடாது. அமாவாசைனா கொங்கு வட்டாரத்துல குலதெய்வத்துக்கு கிளம்புறன்னு ஒரு கூட்டமே திரண்டு போகும். புரியுதுங்களா? அதை விட ஒரு மிகப்பெரிய தோஷம் வேற எதுவுமே கிடையாது.
சோ இந்த தெய்வங்களுக்கெல்லாம் அமாவாசை உகந்தது. ஆனா இத குலதெய்வம்னு வரும்போது அமாவாசையை வேண்டக்கூடாது. ஏன்னா குலதெய்வம் என்பது மனமேன்மை, உடல் மேன்மையை தருவது. மனமேன்மை, உடல் மேன்மையை பெறணும்னா நாம குலதெய்வத்தை பௌர்ணமி திதியில தான் வழிபடணும். ஏன்னா உடல் கொடுத்து உயிர் கொடுத்த முன்னோர்கள் தான் அங்க உட்கார்ந்துருக்காங்க. இது உடலையும் மனசையும் கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய தீய செயல்களை ஆன்ம வடிவாக இருப்பவர்களுக்கு உரியது அமாவாசை. அதனால இந்த இடத்துல அமாவாசை என்பது பரிகாரத்திற்குட்பட்டு இந்த கோவிலுக்கு போகணுமே தவிர அது குலதெய்வமாக இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. குலதெய்வத்திற்கு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது பௌர்ணமி திதி தான் சரியானது. சோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த நிறைய தீய பழக்கங்கள், அதே போல மது மாது இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க. இவங்களை அமாவாசை திதியில கொண்டு இந்த முனீஸ்வரன், ஐயனார், கருப்பன் இந்த கோவில்ல கயிறு போடுவாங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம போட வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காமனான ரிசல்ட் இருக்கும். இது அமாவாசை திதியில கண்டிப்பா நடக்கும், இருக்கும். சோ இது எல்லாம் அமாவாசையினுடைய தனி சிறப்புகள். சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவர்கள், தென்மேற்கு பாதிப்பு இருப்பவர்கள், இரும்பு விஷயத்தை நீங்க கொடுத்துட்டு அசைவ படையல் செயல்படுத்திட்டு நீங்க மூவ் பண்ணும்போது ராகு மகிழ்ந்து உச்ச நிலைக்கு போய் நம்மளை பாதுகாப்பார். இதுதான் அதுல இருக்கக்கூடிய மெயினான விஷயம். நிச்சயமா. இப்ப சில பேர் இந்த அமாவாசையில நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு புது விஷயத்தை தொடங்கலாம், நல்ல காரியம். சில பேர் அதை வேண்டாம், அமாவாசையா இருக்கு, தவிர்க்கலாம். இதற்கு ஒரு விளக்கம் புரிஞ்சு. நிச்சயமா எந்தவித நல்ல செயலுக்கும் அமாவாசைக்கும் தொடர்பு இல்லம்மா. இந்த இடத்துல நான் அந்த அசைவ படையல், நிறைய பேர் சொல்லுவாங்க அமாவாசைன்னா நாங்க பித்ருக்களுக்கு சைவமாக இருப்போம், நாங்க எனக்கு எதுவும் எடுக்க மாட்டோம். நல்லா கவனிச்சுக்கணும். சைவ நிலையில் இருந்து சைவத்தையே பின்பற்றியவர்களுக்கு மட்டும்தான் அமாவாசை சைவ நிலையை நோக்கி இருக்கணும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இன்னைக்கு திருநெல்வேலி பக்கம் நீங்க போங்க, அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு அசைவ படையல் போடுவாங்க. அதனால நான் எல்லாமே அசைவ படையலா போட சொல்லல. அவரவருடைய கொள்கை எப்படியோ அந்த கொள்கையின் அடிப்படையில் போகணும் அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். சோ இந்த இடத்துல அமாவாசையில குருஜி சேவல் காணிக்கை, சேவல் பலியெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் சரி வருமானா? நம்மளுடைய பிரச்சனை உயிரெடுக்கிற அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னா இன்னும் ஒரு உயிரை நம்ம கொடுக்கும் பொழுதுதான் நம்ம உயிர் காப்பாற்றப்படும். அதுதான் ராகுவுக்கு உரிய விஷயம், அதுதான் அதர்வன வழிபாடு, அதுதான் அமாவாசை வழிபாடு. ஓகேவா? சோ அப்போ இந்த இடத்துல பலின்ற ஒரு விஷயம் இல்லாம நம்ம உயிர் பாதுகாக்கப்படாது. ஏன்னா ராகு கேட்பது உயிர். அப்போ இந்த மாதிரி சில செயல்கள் செய்யும் பொழுதுதான் காரணம் இல்லாத தோஷங்களுக்கு நமக்கு என்ன ஆகும்னா நிவாரணம் கிடைக்கும். அததான் எலுமிச்சம்பழமா, பூசணிக்காயா, ஊமத்தங்காயாக செய்வார்கள். ரொம்ப உச்சபட்சம்னா அவர்கள் தான் பாத்தீங்கன்னா சேவல், ஆடு இது போன்றெல்லாம் கோவிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்களே குருஜி. ஆமா, நேர்ந்து விடுறது நல்லதுதாம்மா. பட் ஆனா என்னன்னா உச்சபட்ச மாந்திரிக தோஷத்துக்கு இருக்குதுன்னா ஒரு வீட்டுல நம்ம மனிதர்களுடைய உடம்புல இருந்து ரத்தத்தை வெளியே வர வச்சுக்கிட்டே இருக்கும். அடிபடுறது, சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரத்தம் வீட்டுல சிந்திக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய ரத்தத்தை ராகு கேட்கறது தான் இந்த தோஷத்துடைய உச்சபட்சமே. பூமியில சிந்திடும், எப்படின்னே தெரியாது. அப்ப என்னன்னா அது மாற்று முறையில நம்ம சிந்த வைக்கும் போதுதான் அந்த ராகு அதை எடுத்துக்கிட்டு நம்மளை விட்டுருவார். அதனாலதான் சில தெய்வங்களுக்கு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அசைவ பலின்னு கொடுத்ததற்கான காரணம். அப்போ எல்லா தெய்வங்களும் ஒரே மாதிரியே கிடையாது. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அதனுடைய தனித்தன்மையை புரிந்து தனிப்பட்ட பிரச்சனைக்கேற்ப வழிபாடுகளை பிரிப்பதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கிறது. இப்ப உடனே கேட்கலாம், இப்ப நான் ஒரு சைவ நிலையிலிருந்து ஒரு ஆகமத்தை கற்றறிந்து இந்த விஷயம் பேசலாமான்னா, இப்ப என்ன பொறுத்தளவுல நான் ஒரு மருத்துவ ஜோதிடர். இப்ப ஒரு மருத்துவம் படிச்சவங்க என்னதான் பாத்தீங்கன்னா உச்சபட்ச நிலையில சைவ மார்க்கத்தை பின்பற்றினாலும் அவர்களுக்கு ஒரு உடல் பிரச்சனை இருக்கும் பொழுது அவர்கள் அசைவ உணவை எடுத்துக்கொண்டாதான் இந்த எலும்பு சேரும் அப்படின்றத என்ன பண்றாங்க, ரெஃபர் பண்றாங்க. அதே போலதான் நானும் ஒரு ஜோதிடராக இருக்கும் பொழுது அவரவருடைய வாழ்வியலுக்கு தகுந்தாற் போலத்தான் நாம பிரச்சனையை மாற்ற முடியுமே தவிர எல்லாத்துக்குமே பொதுப்படையாக நம்ம ஒரு பலனை இப்படித்தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. இப்போ கடுமையாக வேலை செய்து எறும்பு முறிந்தவருக்கு நம்ம சைவ மார்க்கத்தை பற்றி பேசணும்னா திரும்ப அந்த கடுமையா வேலை செய்யறவனுக்கு தான் தெரியும் திரும்ப மண்வெட்டி பிடிக்கணும்னு. கண்டிப்பா நம்ம அவரை ஆன்மீகத்துக்குள்ள அறிவுரை கொண்டு உட்கார வச்சனா அவர் உட்காருவாரா? அவருக்கு அந்த பொறுமை இருக்குமானா கிடையாது. சோ ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வியல் பொறுத்து அது என்ன பண்ணப்படுகிறதுனா மாறுபடுகிறது. ஏன்னா இந்த நிலையில் இருப்பவர்கள் மாந்திரிகத்தையோ பில்லி சுனியத்தையோ ஏவலையோ பார்ப்பது இல்லை. அதன் தன்மையில் இருப்பவர்கள் அதெல்லாம் பண்றாங்க. இப்ப சைவத்தையும்
வைணவத்தையும் சாக்தத்தையும் பின்பற்றுபவர்கள் ஊரு சண்டையில வந்து மண்ணை விடுறேன், அதை விடுறேன், இதை விடுறேன்லாம் பேசிக்கிறது கிடையாது. ஆனா இது இயல்பான கிராமப்புறங்கள்ல காவல் தெய்வ வழிபாட்டுல இருக்கவங்க இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா. சோ அப்ப அந்த முடிச்ச அப்படிதான் எடுக்க முடியும். அவர்கள் வழியிலேயே போய் தான் அந்த தெய்வத்தை சாந்தி பண்ண முடியும். கண்டிப்பா. அதனால தான் இப்படி ஒரு பதிவு இன்னைக்கு நான் கொடுத்ததுக்கான காரணம். இதுல இன்னொரு ஒரு சந்தேகம்னா, நிறைய பேர் இதே கிராமப்புறங்கள்ல இந்த கூர்மையான ஆயுதங்களை வீட்டுல வச்சிருப்பாங்க. வச்சு நாங்க பூஜை பண்ணி குலதெய்வத்துக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி வைக்கலாமா? நிச்சயமா அருவாள், கூடாது. நிச்சயமா கடப்பாரை, கூடாது. மம்புட்டி இது எல்லாத்தையும் வீட்டில் வாங்கி வந்து வச்சு ஆயுத வழிபாடு நன்மை கிடையாது. கிடையாது. நான் ஆக்சுவலி வேல் வழிபாட்டையே நான் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன்னா ரெஃபர் பண்ண மாட்டேன். அது ஞானத்தின் அடையாளம் தான், முருகப்பெருமானுடைய ஆதித்தன்மை தான். ஆனாலும் முருகத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு, சேனாதிபதி என்ற ஒரு பெயர் உண்டு. பிடிவாதம், கோபம் அத்துணையும் அவன் கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்ட குணாதிசயங்கள். இருந்தாலும் இந்த ஆயுத வழிபாடுன்றது நல்லது அல்ல. அதற்கென்று ஒண்ணு கிடையாது. ஆகமம் படிச்சவங்க கிட்ட கேளுங்க. ஒரு வஜ்ராயுதத்தை ஒரு வேலுக்கு நீங்க முறையான பலி கொடுத்து வைப்பீங்களா இல்ல சாதாரணமா வைப்பீங்களா? அந்த வேலை எலுமிச்சம்பழம் செஞ்சு எலுமிச்சம்பழத்தை குத்தி பூஜை பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு ஒரு ஆலயத்துல ஆகமம் படிச்சவங்க கிட்ட போய் கேளுங்க. இப்ப நம்ம டெய்லி அதற்கு சைவ பலி கொடுத்து அதற்குரிய முறையான நெய்வேத்தியம் வைத்து பண்ணக்கூடிய அளவுக்கு நம் வாழ்வியல் முறை இருக்கிறதா? பெருமைக்காக என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆன்மீகத்தை ஒருத்தர்கிட்ட சேர்க்கிறோன்ற பெயர்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி தவறுகளை பண்ணக்கூடாது. முதல்ல மக்கள் ஆன்மீகத்தை எப்படி பாக்குறாங்கன்றத பார்க்கணும். மக்கள் ஆன்மீகமா பாக்குறாங்களா அல்லது கடனுக்கும் பொருளுக்கும் அடையணும்னு அந்த வேலை கும்பிடுறாங்களான்னு பார்க்கணும். நான் வேலை யாருக்கு கொடுப்பேன்னா அதை ஞான மார்க்கத்தில் பொருள் மார்க்கப்பற்றில்லாதவர்களுக்கு வேலை வழங்குவேன். பொருள் கடன் அப்படி அடையும் இப்படி அடையும்னு சொல்லி அந்த வேலை கொடுத்து அதனுடைய விஷயத்தை அதனுடைய புனிதத்தை நான் ஒரு நாளும் கெடுக்க மாட்டேன். ஏன்னா மக்களுடைய மனநிலை எதன் அடிப்படையில் இறைவனை தேடுகிறார்கள் என்பது ஊடுருவி பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் பக்தின்ற பெயர்ல பாதி பேர் பொருளுக்காக தான் இருக்காங்க. அதனாலதான் அவங்க சோதனையே குறைய மாட்டேங்குது, தர்மத்தின் குணமே வர மாட்டேங்குது. ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட நின்னா பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு அப்பவும் அந்த ஆசை குறையாம சுவாமி கிட்ட வந்து கடனை தீருனா எப்படி தீர்ப்பார்? மாட்டார். அதனால அந்த ஆன்மீகத்தை மக்களிடத்துல அதனுடைய உண்மையான தத்துவத்தை புரிய வைத்து அதன் பக்குவ நிலையில் இருப்பவர்களுக்குத்தான் யந்திர வழிபாடு, மந்திர வழிபாடு, சிலை வழிபாடு, வேல் வழிபாடெல்லாம் கொடுக்கணுமே தவிர சும்மா எல்லாத்துக்குமே சரியாயிடும் தூக்கி கொடுக்கறதுல நாமளே நம்ம ஆன்மீகத்தை கெடுக்கிறதுன்றதுதான் அர்த்தம். அதனாலதான் நம்ம ஆன்மீகத்தை பற்றி பல பேர் தவறாக பேசி இந்த இந்து தர்மம் வந்து ஒரு பொருளாக மாறக்கூடிய அளவுக்கு இருப்பதுதான் என்னுடைய வருத்தம். அதுதான் உண்மை. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால தான் ஒவ்வொரு தரப்பினருக்கும் எப்படிப்பட்ட நிலை நம் முன்னோர்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ரொம்ப தெளிவா பேசுறதுக்கான காரணம். அருமை குருஜி. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் தெளிவா இருக்கும். ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம். இதே மாதிரி ஜாதக ரீதியா உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய 3 கேள்விகளை நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா குருஜி கிட்ட ஜாதக ரீதியான 3 சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கப்படும். அதே மாதிரி ஜாதக தோஷம், அதாவது பிரம்மஹத்தி தோஷம்ன்றது ஒரு குடும்பத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு குருஜி ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்காங்க. இதை வந்து முழு விளக்கமாக வருகிற மே 30, 31 2 நாட்களும் மாலை 7லிருந்து 8 வரைக்கும் ஒரு கிளாஸா எடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கிளாஸ்ல சேரணும்னு நினைக்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பதிவுகள் செஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதற்கான ஒரு ஆராய்ச்சியில தான் குருஜி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. குருஜி இன்னைக்கும் வந்து இந்த அமாவாசை திதியில என்ன செய்யணும், சரி செய்யக்கூடாது, நம்மளுடைய அந்த காவல் தெய்வங்களுக்கு என்ன வழிபாடு செய்யணும் ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.